ஹாய் தேர் வெல்கம் யூ. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இன்னமும் ஒரு 5 மந்த் 5 மாதம் காலம் உங்களுக்கு டைம் ஆனது இருக்கு. வருகின்ற டைமை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளும் போக போக நாட்கள் குறைஞ்சிட்டே வந்து வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. கரெக்டாக 5 மாதம் தான் கையில் வந்து இருக்குது. ஒரு நாட்களும் ரொம்ப முக்கியன்றதை திரும்பி நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு 35 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ் மட்டும் சொல்கிறேன், தமிழ் மட்டும் படிக்கிறதுக்கு சிலபஸை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேவா? மொத்தமாக ஒரு 7 யூனிட், அழகு 7 வரைக்கும் வந்து இருக்குது இல்லையா? அந்த அழகு 7 தான் வந்து கொஞ்சம் புக்கில் அங்கங்கே தேடி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் தேடி அலைஞ்சு அங்கே எங்கெங்கேயோ போய் நீங்கள் கண்டென்ட் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து படிக்கணுமா, இங்கேருந்து படிக்கணுமா அப்படின்னு. பட் டிஎன்பிசி சைட்லேருந்து முன்னாடி இருந்து எப்படி கேட்டிருக்காங்க, புக்கிலேருந்து தானே வந்து கிளியராக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வெறும் 15 கேள்வி தான். அந்த 15 கேள்விக்கு கண்டென்ட் வந்து அந்த கண்டென்ட் போதுமான அளவு புக்கிலேயே வந்து இருக்குது. ஸோ வெளியே எங்கேயுமே வந்து அவங்க போய் கேட்க மாட்டாங்க. என்ன இது, அந்த 15 கேள்வியில் வந்து இப்போது யாரோ ஒருத்தர் இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க கொடுத்த பேர்களில் அவங்கள பற்றி நீங்கள் படிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. கொடுத்தவங்களிருந்தே 15 கேள்வி வந்து எளிமையாக கேட்டு முடிச்சிருவாங்க. ஒரு டாப்பிக்லேருந்து 3 கேள்வி 5 கேள்வி அப்படின்னு எளிமையாக கேட்டு வந்து முடிச்சிருவாங்க. திருக்குறள்லேருந்து 5 கேள்வியானது வர வாய்ப்பு இருக்குது. மற்றதில் ஆவரேஜாக ஒரு 3 கேள்வி அதிகபட்சமாக வர வாய்ப்புகளானது இருக்குது. நான் அழகு 7 சொல்லியிருக்கேன், தமிழ். ஓகேவா? தமிழில் அழகு 7. ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலானது கொடுக்குறோம். ஓகேவா? அதாவது இந்த மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு 35 நாட்கள் ஆகும் நான் சொல்ல வரல. மொத்தமாக அந்த 100 மதிப்பெண், அந்த 100 கேள்விகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 35 நாட்கள் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவார். முழு நேரமாக படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 35 நாட்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை நீங்கள் ஒரு கம்மியான நாட்களில் இதை நீங்கள் படித்து ஆனது முடிச்சிடலாம். மற்றபடி இருக்க யூனிட்ஸ்க்கு ஒரு 3 டேஸ் அந்தமாரி கணக்கு வச்சு மற்றதையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? இதை பொறுத்த வர ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நியூ புக்கு, ஓல்டு புக்கு எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைய வேண்டிய அவசியமானது இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்க வாய்ப்புகளானது இருக்குது. ஓகேவா? பட்டு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் புக்கை முதல்ல படித்து முடிக்கணும். புக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை படித்து முடிச்சிட்டிங்கனாலே போதும். அனைத்து கேள்வியும் அதுலேருந்து வந்துடும். இல்லை எனக்கு இன்னமும் வேணும் அப்படின்றவங்க மட்டும் அந்த கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலை எடுத்து படிங்க. அதில் நீங்கள் படிக்காத ஏதாச்சும் இருந்தால் இன்ஃபர்மேஷனை அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுங்க. ஆனால் மீண்டும் சொல்லிக்கிட்டு புக்கை படிக்காத நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து போயிடாதீங்க. அவ்வளோதான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ புக்கில் இருந்து தான் கேள்வி 100க்கு 100 வரப்போகுது. ஸோ அதனால் தயவுசெய்து வெளியே போய் படிக்காதீங்க. 15 கேள்வியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 15 கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டாக வந்து கேட்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, மீதி இருக்கிறது வந்து 85 கேள்வி. ஓகேவா? அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே கண்டி இந்த 15 கேள்வி ரொம்ப மிக எளிமையாக தான் இருக்கும். ஸோ நம்ம அழகாக வந்து ஸ்டடி மெட்டீரியலானது ரெடி பண்ணியாச்சு. ஸோ விலை வந்து 50 ரூபா, வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டென்ட். இந்த அழகு 7, தமிழ் அழகு 7க்கு இதுதான் நாங்கள் கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல். வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி கட்டாயமாக படிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குமே கண்டி. ஸோ டைம் சேவிங்கும் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் டைம் சேவிங் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட், இவ்வளோ தான். நீங்கள் வேறு எங்கேயும் போய் படிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. புக்கை படித்து முடிச்சிடுங்க. இல்லை எனக்கு டைம் இருக்கே, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை அதுக்கு ஒரு 3 மாதம் காலம் அதுக்குள்ளே வந்து எடுத்துங்க. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தமாக சொல்கிறேன், 100 கேள்விகளுக்கு 3 மாதம் காலம் எடுத்துங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு 35 நாட்கள் அந்தமாரி எடுத்துங்கன்னு சொல்கிறேன். ஸோ மீதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு 40 நாள் நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 20 நாட்கள் ஏதோ ரிவிஷனுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, ரிவிஷன் நல்லா டைம் இருக்கும். இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதில் ஒரு 10 நாள் இருக்குது ஜூலையில். ஸோ நல்ல டைம் இருக்கும், ஒரு 1 மந்த்து கூட இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. தமிழ் ஈஸி தான், அழகாக வந்து படிக்கலாம். தேவையில்லாத அங்கங்கே அலையாதீங்க.
தேவையானது நம்ம வந்து கொடுக்குறோம், அதை வாங்கி பயன்பெற்றுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம். ஓகே, வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் ஆனது பண்ணிங்க. விலை வந்து 50 ரூபாய். ஓகேவா? சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அனைத்து பண்ணுவீங்க. மேலும் புதிய அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.